Hello everyone, welcome to Kokul Tech. நாம வந்து இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் Coinbase, TrustWallet and Faucet Pay. இந்த மூணுலையும் போயிட்டு என்ன மாதிரி ஒரு wallet address வந்து காப்பி பண்ணி எடுக்கற விஷயத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, நான் வந்து லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என்னென்னு சொன்னால் கிரிப்டோ டைப் ப்ரௌசரில் போயிட்டு என்ன மாதிரி உங்களுக்கு வர பேமெண்ட்டை வந்து டபுளாக மாற்றுறது, 2 மடங்காக எப்படி அந்த பேமெண்ட் ஆக்குறேன்னு சொல்லி நேற்றையான வீடியோவில் போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோவை பார்க்காதவங்க மேலே இருக்கிற ஐ பட்டனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ பார்க்க போகிற விஷயம், நிறைய பேர் வந்து கேட்டிருந்த ஒரு கேள்வி, அதாவது கொமெண்டில் வந்து நிறைய பேர் கேட்ட கேள்விக்கான பதில் வந்து இந்த வீடியோவில் கிடைக்கும். ஸோ என்னென்னு சொன்னால் ட்ரஸ்ட் வாலெட்டில் போயிட்டு என்ன மாதிரி ஒரு பிட்காயின் வாலெட், இல்லைன்னு சொன்னால் வேறு ஏதாச்சும் கோயினோட வாலெட்டை வந்து எப்படி காப்பி பண்ணுறது, அதே மாதிரி Coinbase, அடுத்தது வந்து Faucet Pay, இந்த மூணுலையும் போயிட்டு என்ன மாதிரி ஒரு வாலெட் அட்ரஸை வந்து காப்பி பண்ணி எடுக்கிற விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் சிலர் கேட்டதுக்காக இந்த வீடியோவை நான் மேக் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து இந்த வாலெட் அட்ரஸை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறதுல ஏதாவது பிரச்சனை இருந்தால் இந்த வீடியோ வந்து பாருங்கள், ஃபுல்லாகவே நான் கிளியர் பண்ணுறேன். அதோட இந்த வீடியோ பார்க்குறீங்க ஸ்கிப் பண்ணா பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து என்னோடய ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு போகிறேன். ஓகே, இதுதான் ட்ரஸ்ட் வாலெட் எப்படி க்ரியேட் பண்ணுறேன்னு சொல்லி வீடியோஸ் போட்டுவிட்டேன். ஸோ பார்க்காதவங்க பார்த்துக்கொள்ளுங்க, சேனலில் தான் இருக்குது. இப்போ பாருங்கள், இதில் போயிட்டு ட்ரோன் அட்ரஸ் வந்து காப்பி பண்ண போகிறேன். ஸோ ட்ரோனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் கொப்பின்னு சொல்லியிருக்கு. கொப்பி பண்ணதும் கீழே பாருங்கள் கொப்பின்னு சொல்லி காட்டும். கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் கொப்பி அட்ரஸ். இப்போ வந்து இது கொப்பியாக இருக்குது. நீங்கள் எந்த சைட்டில் போயிட்டு பேமெண்ட்டை இந்த ட்ரோனுக்கு வந்து ரிசீவ் பண்ண போகிறீங்களோ அந்த சைட்டில் போயிட்டு இந்த காப்பி பண்ண அட்ரஸை நீங்கள் பேஸ்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து பேமெண்ட் இங்கே வரும். பிட்காயினோட வாலெட் அட்ரஸ் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் இந்த பிட்காயினை கிளிக் பண்ணிவிட்டு கொப்பி கொடுத்தீங்கன்னு சொன்னால் இது வந்து கொப்பி ஆகும். ஸோ அதுதான் அட்ரஸ். எங்கே போயிட்டு நீங்கள் பேமெண்ட்டை ரிசீவ் பண்ண போகிறீங்களோ அங்கே போயிட்டு இதை வந்து பேஸ்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களோட பிட்காயின் வாலெட்டுக்கு வந்து அமௌண்ட் வரும். ஓகே, சில பேர் கேட்பீங்க இதில் வந்து குறிப்பிட்ட காயின்ஸ் தான் இருக்குது, சிலருக்கு வந்து இந்த காயின்ஸ் வந்து இருக்காது. ஸோ எப்படி எடுக்கிறேன்னு சொல்கிறேன். மேலே பாருங்கள், பேட்டரி சார்ஜ் போடுற இடத்துக்கு கீழே வந்து ஒரு ஐக்கன் இருக்குது, ஒரு பட்டம் கோடு மாதிரி. அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் போயிட்டு நீங்கள் சர்ச் பண்ணலாம் உங்களுக்கு என்னென்ன காயின் தேவைன்னு சொல்லி. எக்ஸாம்பிள் வந்து எத்திரியம் தேவைன்னு சொன்னால் நீங்கள் எத்திரியம் கிளிக் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் அதுக்கு நேராக வந்து ஒரு எனேபிள் பட்டன் இருக்குது. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கீழே வந்து எத்திரியம் ரிலேட்டடான நிறைய காயின்ஸ் வந்து வரும். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்ட காயின்ஸை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கொள்ளலாம். எனேபிள் பண்ணதும் இதுக்குள்ள வந்து நிற்கும், அதாவது ஃபேவரட்டில் வந்து நிற்கிற மாதிரி இதில் வந்து நிற்கும் நீங்கள் எனேபிள் பண்ணின காயின்ஸ் எல்லாமே. அடுத்தது வந்து Coinbaseல எடுக்கிறதா சொல்கிறேன். இப்போ நான் Coinbase ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, இதில் பாருங்கள் சென்டரில் கீழே வந்து சென்டரில் வந்து ஒரு பட்டம் மாதிரி ஒரு ஐக்கன் இருக்குது. அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ரிசீவ் பண்ண போகிறீங்க. ஸோ ரிசீவை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து டிஃபால்ட்டாக பிட்காயின் தான் நிற்கும். ஸோ நீங்கள் வந்து பிட்காயினுக்கு ரிசீவ் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் இதில் பாருங்கள் கொப்பின்னு சொல்லியிருக்கு. அதை கொப்பி பண்ணி எங்கே ரிசீவ் பண்ண போகிறீங்களோ அந்த ரிசீவ் பண்ண வேண்டிய இடத்துல கொண்டு போயிட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணி இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து பேலன்ஸ் எடுக்கலாம். இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு LTCக்கு தான் பேமெண்ட்டை வந்து நீங்கள் ரிசீவ் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் இதில் பாருங்கள் பிட்காயின் வாலெட் BTC வாலெட்னு சொல்லியிருக்கு. இதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு மேலே பாருங்கள் சர்ச் காட்டுது, அதில் போய்ட்டு டைப் பண்ணுங்கள். இப்போ நான் LTCன்னு சொல்லி டைப் பண்ணுறேன். LTCன்ற வந்து லைட் காயின். ஸோ பாருங்கள் நான் LTC டைப் பண்ணதும் லைட் காயின் வந்து நிற்குது. லைட் காயினை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதும் பாருங்கள் LTC வாலெட் வந்துருக்கு. ஸோ இதை வந்து காப்பி பண்ணி இதை வந்து எங்கே நீங்கள் ரிசீவ் பண்ண போகிறீங்களோ அங்கே போயிட்டு பேஸ்ட் பண்ணி எடுக்கலாம் பேமெண்ட்டை. ஓகே, Coinbaseலேயும் வந்து என்ன மாதிரி அட்ரஸை வந்து எடுக்கிறேன்னு சொல்லிட்டேன். அடுத்தது வந்து Faucet Payக்கு வரேன். ஓகே, இது வந்து என்னோடய Faucet Pay அக்கௌண்ட். இதில் பாருங்கள் டெபாசிட்னு சொல்லியிருக்கு. அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் இதில் வந்து டெபாசிட் பண்ண வேண்டிய அட்ரஸ் வந்து இங்கே இருக்குது. இப்போ வந்து எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த பிட்காயினுக்கு வந்து டெபாசிட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் இதில் பாருங்கள் பிட்காயினுக்கு நேராக வந்து பிட்காயின் அட்ரஸ் இருக்குது. அந்த அட்ரஸில் வந்து ஜஸ்ட் ஒரு டச் பண்ணிங்கன்னு சொன்னாலே அந்த பிட்காயினோட வாலெட் அட்ரஸ் வந்து காப்பி ஆகும். ஸோ எங்கே நீங்கள் பேமெண்ட் ரிசீவ் பண்ண போகிறீங்களோ அங்கே போயிட்டு இதை பேஸ்ட் பண்ணி இங்கே வந்து ரிசீவ் பண்ணலாம். ஸோ இதே கன்செப்ட் தான் எல்லாமே. கீழே பாருங்கள் பிட்காயின் கேஷ் இருக்குது, எத்திரியம் இருக்குது, டோகாயின் இருக்குது, LTC இருக்குது. LTC வேணும்னு சொன்னால் இந்த LTC அட்ரஸுக்கு மேலே நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னாலே இது காப்பீட் ஆகும்.
பாருங்கள் இதில் வந்து கொப்பிடுன்னு சொல்லி காட்டும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எங்கே போயிட்டு பேமெண்ட்டை ரிசீவ் பண்ண போகிறீங்களோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த கொப்பி பண்ண LTC வாலெட் அட்ரஸை வந்து அங்கே போயிட்டு பேஸ்ட் பண்ணுற மூலமாக ரிசீவ் பண்ணலாம் இந்த LTCக்கு வந்து பேமெண்ட்டை. ஸோ இவ்வளோ தான் வீடியோ. இந்த அட்ரஸ் வந்து என்ன மாதிரி எடுக்கணும்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்ன. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான், இருந்தாலும் அவங்க கேட்டதுக்காக தான் இந்த வீடியோவை நான் போட்டிருக்கிறேன். ஸோ பார்க்காதவங்க பார்த்துக்கொள்ளுங்க. இவ்வளோ தான் வீடியோ. இதோட வந்து இந்த வீடியோவை என் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு விளங்கியிருக்கும் என்ன மாதிரி இந்த வாலெட் அட்ரஸ் வந்து காப்பி பண்ணி எடுக்கிறது, அதோட வந்து இங்கே போயிட்டு பேஸ்ட் பண்ணுற விஷயம் வந்து உங்களுக்கு விளங்கியிருக்கும். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள். வித்தின் பண்ணவருக்குள்ள நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அதோட இப்படி ஒரு யூடியூப் சேனல் நம்ம ஸ்ரீலங்காலையும் தமிழில் இருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ உங்களால் முடிஞ்சால் இந்த சேனலை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். அதோட உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.